எவ்ரிவன். என்னடா எந்த பிரச்சனையும் வரலையே, நல்ல ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. இந்த வருஷம் ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி டஃப்பாக கேட்டுட்டு எல்லாம் முடிச்சு விட்டாங்க. இனி அடுத்த பிரச்சனை நீட் 2026 ரத்து. இது நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டெல்லாம் தப்பு சொல்ல முடியாது. என்டிஏ தரப்பினர் நீட்டு ரீநீட் நடத்த போகிறோம், மே 3ஆம் தேதி நடந்த எக்ஸாமை ரத்து செய்கிறோம். அதாவது பாருங்க, எழுதின எக்ஸாம்லாம் வேஸ்ட்டு, சரிங்களா? நீட்டு ரிப்பீட்டாக வைக்க போகிறாங்க. ஐ மீன் இந்த நீட்டு கேன்சல், மே 3ஆம் தேதி நடந்த நீட்டு கேன்சல். கொஸ்டின் பேப்பர் ரொம்ப ஈஸியாக இருந்தது, 600க்கு மேலே எடுத்தால் தான் கவர்மெண்ட் காலேஜே கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இப்போது அஃபிஷியலாக என்டிஏ வெப்சைட்டில் வரவே இல்லை. ஆனால் எதில் வந்திருக்குன்னா எக்ஸ் தளத்தில், அவங்களோட அஃபிஷியல் எக்ஸ் தளத்தில் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அஃபிஷியல் நியூஸ் என்னால் காட்ட முடியல, பட் அஃபிஷியலாக என்டிஏல பப்ளிஷ் பண்ணுவாங்க. இன்னும் பண்ணலை, பதற வேண்டாம். எல்லா நியூஸ் சேனல்லையும் சொல்லிகிட்டு இருக்காங்க. நீட் யூஜி 2026 மே 3ஆம் தேதி நடந்த எக்ஸாம் ரத்து. ஸோ ரிப்பீட் நீட்டு. சார் ரீநீட் எப்படி சார் வைப்பாங்க? திரும்பவும் நாங்கள் போட்ட எங்களுக்கு ரீநீட் வைப்பாங்களான்னு கேட்டால் அதுதான் தெரியல. என்ன பண்ண போகிறாங்கன்னா நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் ஒன்று ஓப்பன் பண்ண போகிறாங்க. சார் பணத்தை நாங்கள் கட்டியிருக்கோம் அப்படின்னா பணம் கண்டிப்பாக வாங்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், ஏன்னா அவங்க தப்பு. ஸோ எதனால் ரீநீட்டு சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராஜஸ்தானில் குளறுபடிகள் ஏற்பட்டிருக்கு. ராஜஸ்தானில் நிறைய இன்ஸ்டியூஷன் இதில் இன்வால்வ் ஆகிருக்கு. நிறைய கசிவு ஏற்பட்டிருக்கு. ஒரு 600 மார்க் சம்மந்தப்பட்ட கசிவு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. 600 மார்க் சம்மந்தப்பட்ட கொஸ்டின்ஸ் எல்லாம் வெளியே லீக் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது லீக் ஆகி என்டையர் ஸ்டேட்டில் நிறையா குழந்தைங்களுக்கு அது தெரிஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. இதனால் படித்து எழுதுகிறவங்களுக்கு நியாயம் கிடைக்காம போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம தமிழ்நாட்டிலலாம் பிரச்சனை இல்லை, ராஜஸ்தானில் அந்த அதர் ஸ்டேட்டில் தான் பிரச்சனை. ஸோ அதனால் திரும்ப ரீநீட் வைக்கலாம்னு சொல்லிட்டு என்டிஏ அஃபீஷியலாக கவர்மெண்ட் கிட்ட கேட்டு கவர்மெண்ட் ஓகே பண்ணி அவங்களோட அஃபீஷியல் எக்ஸ் தளத்தில் போட்டிருக்காங்க, என்டிஏ வெப்சைட்டில் போடலை. ஸோ நீட் யூஜி பார்த்திங்கன்னா ரீநீட் திரும்ப வைக்கிறாங்க. எப்போ சார் வைப்பாங்கன்னா கிட்டத்தட்ட 15 நாள் டைம் ஆகும். கண்டிப்பாக 15லேருந்து 1 மாதம் டைம் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் திரும்ப படிக்கிறதுக்கு. பட் மோர் ஓவர் இன்றைக்கி ஈவினிங் அவங்க அஃபிஷியல் வெப்சைட்டில் எப்போ ரெஜிஸ்ட்ரேஷன், எப்போ அந்த நீட் இருக்கலாம், என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயமெல்லாம் சொல்லுவாங்க. அண்ட் இந்த தடவை எனக்கு என்ன ரொம்ப வருத்தம்னா, எவ்வளவோ கஷ்டத்தை மீறி தான் அந்த நீட் எக்ஸாம் எழுதியிருப்பாங்க. நல்லா எழுதாதவங்க கூட விடுங்க, நல்லா எழுதனவா படித்து ப்ரிப்பேர் பண்ணி கஷ்டப்பட்டு எழுதியிருப்பான். திரும்பவும் ரீநீட் அப்படின்னு சொல்லும்போது எங்கேயோ ஒரு இடத்துல கசிவானது ஓகே, நியாயம் கிடைக்கணுது எல்லாத்துக்கும். ஆனால் திரும்ப இந்த முடிவு எடுத்தது நல்லா எழுதின குழந்தைங்க, ப்ரிப்பரேஷன் பண்ண குழந்தைங்களுக்கெல்லாம் பெரிய அடி. ஏன்னா ரொம்ப 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 வஸ்ட்டு நியூஸ் தான் இது. ஸோ கண்டிப்பாக நான் என்ன சொல்கிறது, எனக்கே கொஞ்சம் துக்கமாக இருக்குது. அது எவ்வளோ பெரிய எக்ஸாமு, எவ்வளோ கஷ்டமான எக்ஸாமு, எவ்வளோ இன்னல்கள் உள்ளே, எவ்வளோ செக்கிங்கு, பயோமெட்ரிக்ஸ் என்ன, எந்த எக்ஸாமும் நடத்தாத மாதிரி தான் நடத்துவாங்க. ஸோ இப்போ அதில் பெரிய பிரச்சனை. ஸோ அதனால் இது கூட என்டிஏ தரப்பில் இது கூட அவங்க கரெக்டாக நடத்த மாட்டாங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா ஒரு அஃபிஷியல் கொஷின் பேப்பர் லீக் ஆகிற அளவுக்கு அவங்க லத்தாஜிக்னஸாக இருக்காங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. எல்லாமே கேமரா, எல்லாம் ஏஏ கேமரா எல்லாமே பொருத்திட்டு தான் கொஷின் பேப்பர் அங்கேயும் இங்கேயெல்லாம் கொண்டு போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. பட் இது எப்படி கசிவாக இருக்கும் பாருங்கள். நிறைய பேர் அது காரணமாக இருக்காங்க ராஜஸ்தானில். ஸோ அண்டு நிறைய குழந்தைங்களுக்கு அது தெரிஞ்சிருக்குது. அதனால தான் இந்த எக்ஸாமை கேன்சல் பண்ணி திரும்ப வைக்கலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ திரும்ப எப்போ அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு இன்றைக்கி சாயங்காலம் தெரிஞ்சிடும். அண்ட் ஒரு வாரம் பொறுமையாக இருங்க. ஒரு வாரம் பொறுமையாக பார்த்திங்கன்னா அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பற்றியெல்லாம் எல்லாமே சொல்லுவாங்க. இன்றைக்கி அஃபிஷியலாக அதை சொல்லிவிட்டு ரீநீட்டுன்னு சொல்லிவிட்டு எப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கலாம் அப்படிங்கிறதும் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். அண்ட் அந்த ஃபீஸ் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வாங்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். புதுசாக இருக்கவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாமான்னா அதுவும் தெரியல. எல்லாமே அஃபிஷியலாக நியூஸ் வரணும். நியூஸ் வந்தால் தான் தெரியும். புதுசாக நீட் எழுதாதவங்க கூட அப்ளை பண்ணலாமான்னு கேட்டால் அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ரீநீட்டுங்கிறது ஃபுல்லாக ரீநீட்டு. தமிழ்நாடு ஃபுல்லாக கிடையாது, எல்லாம் இந்தியா ஃபுல்லாக ரீநீட்டு. எல்லாத்துக்குமே ரீநீட்டு. ஒருத்தருக்கு மட்டும் கிடையாது, எல்லா குழந்தைகளுக்குமே ரீ எக்ஸாம், சரிங்களா? அதனால் புதுசாகவே அப்ளை பண்ணலாங்கிறத எனக்கு நினைக்கிறேன். ஸோ எதாக இருந்தாலுமே அஃபிஷியலாக அவங்க சைடு என்டிஏ தரப்பில் ஒரு நோட்டீஸ் பப்ளிஷ் பண்ணட்டும், நான் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறது கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள். நிறைய பேரண்ட்ஸ், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், நிறைய ஊர்லேருந்து எழுதுனாங்க, எவ்வளவோ கஷ்டப்பட்டீங்க. ஏன்னா ராஜஸ்தானில் கசிவானதுக்கு ஆல் இண்டியா கோட்டாவில் விட்டுருங்க, ஸ்டேட் கோட்டாலே நிறைய டாக்டர்ஸுங்கிறது பெரிய ஒரு தொழில். ஸோ அது அப்படிங்கும்போது அந்த புண்ணியமான ஒரு தொழிலுக்கு
ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல வெல்த்தியான டாக்டர் தான் வேணும். வெல்த்திங்கிறத விட நல்ல நாலேஜபிள் டாக்டர் தான் வேணும்னு சொல்லி தான் இவ்வளோ கெடுபிடியில் இவ்வளோ பெரிய எக்ஸாம் நடத்தி அந்த டாக்டரை கண்டுபிடிச்சி அவனை டிகிரி படிக்க வச்சு டாக்டராக்கி அந்த டாக்டர் ஆகணும்னு முறையில் தானே படிக்கிறீங்க. ஸோ அதனால தான் இந்த எம்பிபிஎஸ்ங்கிறது ஒரு புனிதமான படிப்பு. ஸோ அதுக்கு தான் இவ்வளவும் பண்ணுறாங்க. அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நீங்களும் அதை ஏற்றுக்கிட்டு ஓகே ராஜஸ்தான் இப்படி ஆயிடுச்சு, நம்ம இதில் அப்படி ஆகக்கூடாது, நமக்கு அதை புரிஞ்சுக்கிட்டு ஸோ ரீநீட்டுக்கு ரெடியாகுங்க. படிக்கிறதுக்கு டைம் 15 நாள் 20 நாள் டைம் தருவாங்கன்னு நினைக்கிறேன். எதாக இருந்தாலும் பொறுமையாக இருந்து பார்க்கலாம். எதாக இருந்தாலும் இன்றைக்கி ஈவினிங் வரும். நோட்டீஸ் வந்த உடனே நம்ம சேனலில் வரும். ஸோ இப்போதைக்கு நீட்டு யூஜி மே 3 நடந்தது எக்ஸாம் ரத்து, எல்லாத்துக்குமே ரத்து, எல்லாத்துக்குமே ரீ எக்ஸாம். அது எப்படிங்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா அஃபிஷியல் நியூஸ் நான் சொல்கிறேன். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள். தேங்க்யூ.